உலக வல்லரசு நாடுகள் அமெரிக்க இராணுவத்தைக் கண்டு பயப்படுவதற்கு அதன் அதிநவீன தொழில்நுட்பங்கள் மட்டுமே காரணமல்ல. அவர்கள் பயப்படுவது இருளுக்குள் மறைந்திருக்கும் உலகின் மிக ரகசியமான மற்றும் ஆபத்தான டெல்டா ஃபோர்ஸ் படையினரைக் கண்டுதான். இந்த படையில் சேருவதற்கு தகுதி பெற வேண்டும் என்றாலே லாங் வாக் என்று அழைக்கப்படும் ஒரு மிக கடுமையான உளவியல் மற்றும் உடல் ரீதியான சோதனையை கடக்க வேண்டும். அதாவது எந்த ஒரு வரைபடமும் இல்லாமல் வெறும் திசைகாட்டி மற்றும் 50 பவுண்ட் எடையுள்ள பையை சுமந்து கொண்டு செல்லும் பாதையோ அல்லது நேர எல்லையோ தெரியாத நிலையில் மேற்கு வர்ஜீனியாவின் கொடூரமான மலைக்காடுகளில் 40 மைல் தூரம் தனியாக கடக்க வேண்டும். ஆனால் இந்த சோதனையை வெல்வது ஹவுஸ் ஆஃப் ஹாரர்ஸ் எனப்படும் ஆபத்தான நெருங்கிய போர் பயிற்சி மையத்திற்குள் நுழைவதற்கான ஒரு அனுமதி சீட்டு மட்டுமே. இங்கே இவர்களது பயிற்சி கடினமானதாக இருப்பதிலிருந்து உயிரை பறிக்கும் அளவிற்கு மாறுகிறது. எப்படியெனில் தங்களின் சொந்த சக வீரர்கள் பிணை கைதிகளாக நாற்காலியில் அமர்ந்திருக்க இவர்களின் துப்பாக்கியிலிருந்து வெளியேறும் 1 மில்லிமீட்டர் தவறிய வெடிமருந்து கூட தன் கூட பிறந்த சக வீரரின் உயிரை பறித்துவிடும் என்ற நிஜமான மரண பயத்திற்கு மத்தியில் இவர்கள் நிஜ தோட்டாக்களை பயன்படுத்தி அறைகளை தகர்த்து உள்ளே நுழையும் பயிற்சியை மேற்கொள்கின்றனர். இந்த அளவிற்கான மிக துல்லியமான தாக்குதல் திறன்தான் இவர்களின் சாதனைகளை வெறும் கதையாக இல்லாமல் நிஜ வரலாற்று உண்மையாக மாற்றியிருக்கிறது. சதாம் ஹுசேனை பாதாள குழியிலிருந்து வெளியே இழுத்ததாக இருக்கட்டும், பாக்தாதியை வேட்டையாடிய நள்ளிரவு தாக்குதலாக இருக்கட்டும், அல்லது காரகாஸ் நகரில் இரும்பு கோட்டையாக விளங்கிய பாதுகாப்பு அறைகளை தகர்த்து வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்த மின்னல் வேக நள்ளிரவு தாக்குதலாக இருக்கட்டும், உலகளாவிய அரசியல் பேச்சுவார்த்தைகள் தோற்று சாதாரண இராணுவங்கள் நுழைய அஞ்சும் இடங்களில் இந்த டெல்டா ஃபோர்ஸ் களம் இறங்குகிறது. இதுபோன்ற உங்களுக்கு தெரிந்த மிக பயங்கரமான ஃபோர்ஸஸை கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இதுபோன்ற உலகளாவிய செய்திகளுக்கு வேர்ல்ட் நியூஸ் இன் பிரீஃப் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.